என் பேர் ரம்யா. வெளிய உலகத்துக்கு நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. கணவர் கார்த்திக் ஐடில பெரிய பதவி, மாசம் லட்சக்கணக்கு சம்பளம், சொந்தமா 3 பிஹெச்கே ஃப்ளாட், லேட்டஸ்ட் கார், வெளிநாடு டூர் போயிட்டு வர வாழ்க்கை. சோஷியல் மீடியால பார்க்குறவங்க எல்லாரும் என்ன மாதிரி ஜோலியா இருக்கான்னு பொறாமப்படுவாங்க. ஆனா இந்த 4 சுவர்களுக்குள்ள நான் ஒரு தனி தீவுல தவிச்சிட்டு இருக்கேன். கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது. ஆனா கார்த்திக் என்ன கடைசியா எப்ப தொட்டு சிரிச்சு பேசினார்னு நினைச்சு பார்க்கறேன். 1 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்தா லேப்டாப் திறந்து வேலை, டின்னர் முடிச்சு தூங்குறார். என் கண்ணில் தண்ணி வந்தாலும் தூக்கம் வருதுன்னு திரும்பிட்டு போயிடுவார். ஒரு பொண்ணுக்கு வெறும் பணமும் பாதுகாப்பும் மட்டும் போதாது. அவளுக்கு ஒரு ஆணோட கண்கள்ல அன்பு, கைகள்ல ஸ்பரிசம், இரவுல ஒரு அணைப்பு தேவை. அந்த ஏக்கம் என்ன உள்ளுக்குள்ள இருந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சில இரவுகள்ல படுக்கையில திரும்பி திரும்பி அழுதுட்டு தூங்குவேன். கனவுல கூட யாரோ என்னை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி தெரியும். ஆனா கண் விழிச்சா தனிமைதான். இது யாருக்கும் சொல்ல முடியாத ரகசிய வலி. அப்பதான் எங்க அபார்ட்மெண்ட் பக்கத்து யூனிட்டுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி குடி வந்தாங்க. அவங்க மகன் பேரு வருண், 22 வயசு, காலேஜ் ஃபைனல் இயர். தினமும் ஜிம்முக்கு போயிட்டு வருவான். டிஷர்ட்ல அவன் தோளும் கை தசைகளும் தெளிவா தெரியும். முகம் சுத்தமா ஷேவ் பண்ணி சிரிச்சா கண்கள் ஒளிரும். சினிமா ஹீரோ மாதிரி. அவங்க அம்மா அடிக்கடி வருணா அக்கா கிட்ட சக்கரை கேட்டு வான்னு அனுப்புவாங்க. முதல்ல அவன் வந்தப்போ அக்கா சக்கரை இருக்கான்னு சிரிச்சான். 2 வாரங்கள் கடந்தன. கார்த்திக் ஆஃபீஸ் போனதும் வருண் ஏதாவது ஒரு சின்ன காரணத்தோட வந்துடுவான். வைஃபை பிரச்சனை, லைட் பல்ப் மாத்துறது, டிவி சேனல் செட் பண்றது. அவன் என் அருகில நின்னு பேசும்போது அவனோட பெர்ஃப்யூம் வாசனை லேசா ஊடி மனம் என் மூக்குல படும். அவன் மூச்சு என் காதுல பட்டா என் உடம்பு முழுக்க சிலிர்ப்பு. அக்கா, உங்க சேலை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி என் தோள்ல தொட்டான். அந்த தொடுதல் மின்சாரம் போல. நான் திடுக்கிட்டு பின்னாடி நகர்ந்தேன். ஆனா என் உள்ளங்கை வியர்த்து கொட்டுச்சு. மனசு சொல்லுது, இது தப்பு, நீ கல்யாணம் ஆகிட்டவ. ஆனா உடம்பு அவன் நெருக்கத்தை ஏங்க ஆரம்பிச்சது. ஒரு மழை பெய்த மாலை அவன் வந்தான். அக்கா, மின்சாரம் போயிடுச்சு, டார்ச் இருக்கான்னு. நாங்க இருட்டுல சோஃபாவில் உட்கார்ந்தோம். அவன் கை என் கையோட சேர்ந்தது. 2 நிமிஷம் அப்படியே இருந்தோம். பேச்சு இல்ல, ஆனா இதய துடிப்பு கேட்டுச்சு. அவன் மெதுவா என் விரல்களை தடவினான். எனக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் மங்களாச்சு. மழைக்காலம் முழுக்க எங்க சந்திப்புகள் அதிகமாச்சு. காலையில பார்க்க ஜாகிங் போனப்போ அவன் என்ன கூப்பிட்டான். குளிர்ந்த காற்று முகத்துல அடிச்சது. அவன் ஜாகிங் ட்ராக்ஸ்ல வியர்வை வடிஞ்சு ஒட்டி இருந்துச்சு. பெஞ்சில் உட்காந்து பேசினோம். அவன் காலேஜ் நண்பர்கள், கனவுகள், பயங்கள் எல்லாம் சொன்னான். நான் கொஞ்சம் கொஞ்சமா என் தனிமையை சொன்னேன். அக்கா, உங்க கணவர் உங்களை இப்படி தனியா விடுறது சரியில்லைன்னு சொன்னான். என் கண்ணு கலங்குச்சு. அவன் உங்க கண்ணுல எப்பவும் ஒரு சோகம் இருக்குன்னு சொல்லி என் கன்னத்துல தொட்டான். அந்த தொடுதல் என்ன உருக்கிடுச்சு. அவன் சின்ன சின்ன ஃபேஷரல் கொடுப்பான். ஒரு டெய்ஸி பூ, ஒரு கடை சாக்லேட். நான் அதை மறைச்சு வச்சுக்கிட்டேன். ஆனா ஒவ்வொரு முறையும் யாராவது பார்த்துட்டான்னு பயம். எதிர்பாராத விதமாக ஒரு மதியம் வருண் வந்தான். நாங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு கீ சத்தம். கார்த்திக் சீக்கிரமா வந்துட்டாரு. லஞ்ச் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. என் இதயம் நின்னு போச்சு. வருண், கிச்சன்ல போன்னு தள்ளின. அவன் பாத்திர குவியலுக்கு பின்னாடி ஒளிஞ்சான். கார்த்திக் உள்ள வந்து ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கேன்னு கேட்டாரு. நான் ஒண்ணுமில்ல, ஸ்கார்ட் ஆயிட்டேன்னு சிரிச்சேன். அவர் ஃப்ரிட்ஜ் திறந்து தண்ணி எடுத்தப்போ வருணோட ஷூ ஒன்று தெரிஞ்சது. நான் பயந்து அதை உதைச்சு மறைச்சேன்.
கார்த்திக் போனதும் வருண் வெளியே வந்தான். 2 பேரும் சிரிச்சோம். ஆனா என் கை நடுங்குச்சு. அந்த ரிஸ்க், அந்த அட்ரினலின் என்னை இன்னும் அவன் பக்கம் இழுத்துச்சு. பிறகு நாட்கள் மிக ஆழமா மாறின. கார்த்திக் 3 நாள் பெங்களூர் போனார். அன்னைக்கு இரவு பயங்கர மழை. வருண் வந்தான். அக்கா, தனியா பயமா இருக்கான்னு நான் அவனை உள்ள அனுமதிச்சேன். மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அவன் முகம் இன்னும் அழகா தெரிஞ்சது. அவன் மெதுவா என் அருகில வந்தான். என் கைய பிடிச்சான். அக்கா, நான் உங்களை ரொம்ப நாளா இன்னும் முடிக்கல. நான் அவன் கண்ணில் பார்த்தேன். அவன் என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சான். அவன் உதடு என் கழுத்துல பட்டது. என் உடம்பு முழுக்க நெருப்பு. 3 வருஷமா அடக்கி வச்சிருந்த பசி அத்தனையும் அந்த ஒரு இரவுல வெடிச்சது. இருட்டுல, மழை சத்தத்துல நாங்க ஒருத்தர் முழுசா உணர்ந்தோம். அவன் எனக்கு கொடுத்த அந்த சுகம் வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா காலையில எழுந்ததும் குற்ற உணர்வு என்ன குத்துச்சு. ஆனா சில நாட்களுக்கு பிறகு வருண் என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னான். அக்கா, எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தா பிரேக்கப் ஆச்சு. அதனால டிப்ரெஷன்ல இருந்தேன். உங்களை பார்த்ததும் அந்த வலி மறந்துச்சு. ஆனா அவ இப்போ திரும்பி வந்துட்டா. எனக்கு உலகமே சுத்துச்சு. பிறகு ஒரு மதியம் அவ ஃபோன் சார்ஜ் பண்ண வச்சிருந்த. திரையில மெசேஜ் வந்துச்சு. பேபி, அந்த அக்காவை டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ற. நீ திரும்பி வா. என்னால உன்னை இல்லாம இருக்க முடியலன்னு அவ அனுப்பியிருந்தா. என் உயிரே போயிடுச்சு. கண்ணு முன்னாடி எல்லாம் கருப்பாயிடுச்சு. நான் அவனை கோபமா கேட்டேன். அவ அழுது, சாரி, ஆனா உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா. அதே நேரம் கதவு தட்டுச்சு. கார்த்திக். வருண் பால்கனி வழியா தப்பிச்சான். நான் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போனேன். இப்போ கார்த்திக் வீட்டில் இருக்கார். நான் சிரிச்சு பேசுற மனைவி மாதிரி நடிக்கிறேன். ஆனா என் மனசு இன்னும் வருண் மேலதான் இருக்கு. ஆனா அவ மெசேஜ் நினைச்சா வயிறு புரட்டுது. திடீர்னு நேத்து கார்த்திக் என் கண்ணுல பார்த்து சொன்னார், ரம்யா, நான் உன்னை புறக்கணிச்சிட்டேன். இனிமே எல்லாம் மாத்துருவேன். நம்ம 2 பேரும் டேட் போலாமா? எனக்கு அதிர்ச்சி, சந்தோஷமா, குற்ற உணர்வா? அதே நேரம் வருணோட மிஸ்டு கால் வந்துச்சு. நான் எடுக்கல. ஆனா என் விரல் டயல் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ நான் என்ன பண்ணணும்? கார்த்திக்கோட பழைய அன்பை திரும்ப எடுத்துக்கலாமா? இல்ல வருணோட தவறான அன்புல மூழ்கலாமா? இந்த கதை இங்க முடியல. உங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்? இந்த கதை உங்களுக்கு டச் ஆகியிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சிருங்க. அடுத்த பாட்டுல என்ன ட்விஸ்ட் வரும்னு பார்ப்போம். உங்க லைஃப் ஸ்டோரி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.